சிவகங்கையைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி ஒருவர் வறுமையில் வாடும் இளைஞர்களை ஒன்றிணைத்து உடற்பயிற்சி மூலம் உலக சாதனை படைப்பதற்கான முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். அது பற்றிய ஒரு சிறிய தொகுப்பை இப்பொழுது பார்ப்போம். சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தியை சேர்ந்தவர் நீலமேகம் என்ற நிமலன். குத்துச்சண்டை வீரரான இவர் கடந்த 2011ஆம் ஆண்டு லண்டனில் நடந்த குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்க திருச்சி விமான நிலையம் சென்றபோது ஏற்பட்ட விபத்தில் சிக்கினார். 8 இடங்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டு வாழ்க்கையே முடங்கிய நிலையில் தன்னம்பிக்கை தளராத நிமலன் ஏழ்மை நிலையில் உள்ள இளைஞர்களை ஒன்றிணைத்து அபூர்வ உடற்பயிற்சியாளர் நல சங்கத்தை உருவாக்கி இளைஞர்களுக்கு உடற்பயிற்சி அளித்து வருகிறார். நான் ஒரு கொத்தனார் வேலை பார்க்குறேன். இதோட சேர்ந்து உடற்பயிற்சியும் பண்ணிக்கிருக்கேன். கிராமத்து இளைஞர்களாலையும் சாதிக்க முடியும் அப்படின்னு உடற்பயிற்சி பண்ணிக்கிருக்கேன். புதுவிதமான வேர்ல்டுலேயே இல்லாத புதுவிதமாக பண்ணி இதில் ரெக்கார்ட் பண்ணணும்னு நாங்கள் ட்ரை பண்ணிக்கிருக்கோம். வறுமையால் படிக்க முடியாமல் வேலைக்கு சென்று வரும் நிலையிலும் சாதிக்கும் ஆர்வமுள்ள இளைஞர்களை ஒன்றிணைத்துள்ள நிமலன் தரையில் படுத்து வேகமாக தண்டால் எடுப்பது உள்ளிட்ட பல பயிற்சிகளை நுணுக்கமாக அளித்து வருகிறார். இதில் தேர்ச்சி பெற்றுள்ள ஒரு குழு பிளையிங் புஷ் ஆப்பில் புதிய கின்னஸ் சாதனை படைப்பதற்கான பயிற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. ஒர்க் அவுட் ஒண்டர்ஸ் அணியினுடைய பிரதான நோக்கம் மிகப்பெரிய கின்னஸ் சாதனை எல்லாம் முறையடிக்கணும். அந்த அளவுக்கு இப்ப நாங்க தகுதியோட அந்த அளவுக்கு டேலண்டோட இருக்கிறோம். அரசாங்கத்தினுடைய விளையாட்டுத்துறையோ அரசாங்கத்துறை ஏதோ ஒரு திணைக்களமோ எங்களுக்கு உதவி செய்தால் நாங்க நிச்சயமாக இந்தியாவுடைய பேரை கொண்டு போய் அங்க நிலைநிறுத்துவோம். கின்னஸ் சாதனை படைப்பதற்கான பயிற்சியும் முயற்சியும் தங்களிடம் உள்ளதாக கூறும் இளைஞர்கள் அரசும் விளையாட்டுத்துறையும் உதவிக்கரம் நீட்டினால் இதை தங்களால் எளிதில் சாத்தியமாக்க முடியும் என எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக சிவகங்கையிலிருந்து சுந்தர்.